இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல் அழைக்கும் தேவன். இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல் அழைக்கும் தேவன். உயிர்ப்பிக்கும் ஆவியினார் உருவாக்கி நடத்திடுவார். உயிர்ப்பிக்கும் ஆவியினார் உருவாக்கி நடத்திடுவார். கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதன் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதன் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. இழந்தவைகளை திருப்பிக் கொடுக்கிற இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு யோபு, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. யோபுடைய மனைவி யோபுவிடம் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் இழந்தாச்சுங்க, 10 பிள்ளைகளும் இறந்து போயிட்டாங்க, உடைமைகள் பொருட்கள் எல்லாமே போயிடுச்சு, இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை, உடுத்த துணியோடு நம்ம நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசும் பொழுது, இன்னும் அந்த ஆண்டவரை நம்பிட்டு இருக்கிறீரா, போதுமேன்னு சொல்லி முறுமுறுத்து இது பண்ணும் பொழுது யோபு அமைதியாக கொடுத்த பதில் தான் இந்த வசனம். என்ன சொல்லுகிறார்? நீ பைத்தியக்காரி மாதிரி பேசுகிறாய். இப்பொழுது தீமை வந்திருக்கிறது உண்மைதான், அழிவு வந்திருக்கிறது உண்மைதான், பலவீனம் வந்திருக்கிறது உண்மைதான், எல்லாவற்றையும் இழப்புகளை சந்தித்து தெருவுக்கு வந்துட்டோம் உண்மைதான். ஆனாலும் தேவன் கொடுத்த நன்மைகள் நாம் மறக்க கூடாது. நன்மை நம்ம நிறைய பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு அந்த நன்மைகள் போயிடுச்சுல அப்படின்னு சொல்லும் பொழுது, நன்மைகள் போனாலும் கொடுத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கொடுத்த நன்மைகளை திரும்பவும் யோபு நினைக்கிறார். யோசித்து பாருங்கள், நாம் அப்படிலாம் செய்ய மாட்டோம். அதான் போயிடுச்சு, இப்பதான் ஒண்ணுமில்லைன்னு தான் சொல்லுவோம். போய்விட்டாலும் திரும்ப அந்த நன்மையை கொடுக்க கர்த்தரால் முடியும். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் நமக்குள் இருக்குமானால் நம் வாயினாலே, உதடுகளினாலே, வார்த்தைகளினாலே பாவம் செய்ய மாட்டோம், முறுமுறுக்க மாட்டோம், கேள்வி கேட்க மாட்டோம். ஆண்டவர் அனுமதிக்கிறதை அப்படியே ஏற்றுக்கொள்வோம். இருக்கிறது போதும் என்று சொல்லி நினைக்க ஆரம்பித்து விடுவோம். எப்படி வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து சரீர சுகம், பேலன் எல்லாம் போயிடுச்சு. கொடிய வியாதியின் தாக்கம் ஒரு பக்கம், இனி ஒன்றே ஒன்று உயிர் மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் தேவன் கைவிட்டு விட்டாரா? இல்லை. நாட்கள் வந்தது, எல்லாவற்றையும் தேவன் பார்த்தார். பொறுமையாக இருந்த யோபுவையும் பார்த்தார், விரோதமாய் பேசின அவருடைய நண்பர்களையும் பார்த்தார். ஆண்டவர் இறங்கி வந்து இரண்டத்தனையான ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் டபுளாக திருப்பி கொடுத்தார். நம்முடைய தேவன் ஒருபோதும் தம்முடைய பிள்ளைகளை கைவிட மாட்டார். சோர்ந்து போக வேண்டாம். ஒருமுறை ஒரு குடும்பத்தினுடைய தலைவன், அதாவது தகப்பனானவர், வியாபாரத்தில் நஷ்டப்பட்டு சோர்ந்து போய் வீட்டிற்கு வந்தாரா. மனைவி 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். சொன்னா எல்லாமே போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு நம்ம வாழ்க்கை, இனி வாழ்வதோடு சாவதுதான் நல்லது என்று சொன்னாராம். உடனே மனைவி சொன்னாரா, என்னங்க சொல்றீங்க? ஆமா, பிசினஸ் போயிடுச்சு, பொருள் போயிடுச்சு, பணம் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. சரிங்க, எல்லாம் போனாலும் நான் இருக்கிறேன்லாங்க, எல்லாம் போயிட்டு நீங்க எப்படி சொல்லுவீங்க? உங்க மனைவியாக நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன்னு சொல்லுகிறா. அவர் அப்படி பார்த்துட்டு இருக்கிறாரு. உடனே மகள் சொன்னாரா, அப்பா நான் இருக்கேன்பா, நானும் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன், செத்து போகல. பொருள் போனான, காசு போனான, ஏசு இருக்கிறார்களா அப்படின்னு அப்பா சொல்றா. அடுத்தல ஒரு குட்டி பையன், நம்ம ஜோம் பண்ண ஏசப்பா திருப்பி இல்லாததை கூட திருப்பி கொடுப்பார்களா, அதனால ஏன் இதெல்லாம் இருக்குதா, இதெல்லாம் ஏன் நீங்க நினைக்கல, எல்லாம் போயிட்டு நீங்க எப்படி சொல்வீங்கன்ட்டு இவர்கள் ஒவ்வொருவரும் கேள்வி கேட்க ஆரம்பித்தார்களாம். அந்த மனிதன் யோசிக்க ஆரம்பித்தாராம். பிசினஸ் போயிடுச்சுது, சொத்து போயிடுச்சுது, பணம் போயிடுச்சுது, ஆனா என் மனைவி பிள்ளைகள் இருக்காங்களே, எங்களை நடத்துற இயேசு இருக்கிறார, காசு இல்லைனாலும் அவரு இயேசுவானவர் தேடும்போது கொடுப்பாருன்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்ததா. யோசித்து பாருங்க. அவர் தன்னுடைய சிந்தையை மாற்றினார், முறுமுறுக்கிறத நிறுத்தினார், குடும்பமா இயேசுவை நோக்கி பார்த்தார்கள். எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்க ஆரம்பித்தாரா. சூழ்நிலை மாறினது, நஷ்டம் எல்லாம் மறைந்தது, நன்மை உண்டாக ஆரம்பித்தது. இந்த நாளிலும் கூட நம்மகிட்ட இல்லைன்னு சொல்லி நிறைய சொல்றோம். ஆனா இருக்கிறத நீங்க எழுதி பார்த்தீங்கன்னா, இல்லைன்னு சொல்றதை காட்டிலும் இருக்கிறது தான் அதிகமா இருக்கும் என்று அநேகர் அதை நினைப்பதில்லை, அதை பார்ப்பதில்லை, யோசிப்பதில்லை. உங்க வாழ்க்கையில் ஒரு நாள் உட்கார்ந்து யோசித்து பாருங்க, வாழ்க்கையில் கடந்த அந்த பாதையை. இது இல்லைன்னு சொல்லுங்க, எனக்கு பலன் இல்லைனாலும் என்ன இவ்வளவு காரியங்களை கத்த வைத்திருக்கிறாரு இருக்கிறது. இது இல்லையா, வேலை இல்லையா, குடும்பத்தை வச்சிருக்கிறாரு, தேவைகளை சந்திக்கக்கூடிய வழியை வச்சிருக்கிறாரு, ஆகாரத்தை வச்சு கொடுத்து நடத்துறாரு, சொல்லிட்டே போலாம். சிந்தித்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. எங்கள் அன்பின் தகப்பனே,
இந்த நாளில் நம்ம நோக்கி பார்க்கிறோம். அப்பா, நீ இல்லாததை இருக்கிறத அழைக்கிற தேவன். எல்லாம் முடிஞ்சிட்டு சொன்னாலும் நீர் அங்கிருந்து ஒரு ஆரம்பத்தை ஏற்படுத்துகிறவர். அழுகி போன சரீரத்துக்குள் ஜீவனை கொண்டு வந்தவர். உலர்ந்து போன எலும்புகளை உயிரடைய செய்த தேவன். இதனால் நம்மை நோக்கி பார்க்கிற நஷ்டத்தோடு கஷ்டத்தோடு கடந்து போகிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்க நேரிடுமா ஒரு நம்பிக்கை கொடுங்கப்பா. முடிஞ்சு போச்சுன்னு தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்கு முடிவு எடுக்காமல் முடிவை மாற்றுகிற தேவன் நீர் அப்பா. மீண்டும் அவர் ஆரம்பத்தை கொடுக்கிற தேவன் நீர். தடைகளை உடைக்கிற தேவன் நீர். தூக்கி விடுகிற தேவன் நீர். அதை அறிந்து பக்கமாய் திரும்ப உண்மையில் நம்பிக்கை வைத்து தொடர்ந்து எல்லா சூழ்நிலையும் மேற்கொள்ள நீர் வைத்திருக்கிற மகிமையான ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள உதவி செய்வீராக. செய்வதற்காக நன்றி, நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிற நாம் பெற்றிருக்கிற காரியம் ஏராளம். அவைகளை பார்ப்போம். இல்லாததை நினைத்து கவலைப்படுவதை அப்புறப்படுத்துவோம். தொடர்ந்து கர்த்தர் நம்மை நடத்துவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். விசுவாச சோதனையில் எண்ணி எண்ணி துதி செய்வார். என்னடங்காத கிருபைகள் இன்றும் தாங்கும் தாம் புயவே